அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனல்ல இந்த மாதிரியான ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம கூட டாக்டர் சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஹோமியோபதிக் எஜுகேஷன் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கக்கூடிய மாணவராக எப்படியெல்லாம் அந்த துறை இருக்கும், அவருடைய புரிதல் என்ன, அவங்களுடைய லேர்னிங்ஸ் எப்படி இருந்திருக்கும், அவருடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கு அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களும். இந்த டைம் ஒதுக்கி அவர் நம்மள்ட்ட கேட்ட உடனே, சார் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயோ சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக நான் அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சித்தா ஸ்காலருக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்ட உடனே. சுந்தர், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹோமியோபதி? ஹோமியோபதினா என்ன? பேசிக்காக ஹோமியோபதினா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக அதில் என்ன படிக்க போகிறோம், என்ன புரிதல் அப்படின்றது இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ அது சார்ந்து ஒரு சில விழிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு புரியும் அப்படின்றத இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஹோமியோபதினா என்ன, அது எப்படி இருக்குது, எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக, நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக, ஏன்னா நிறைய அவங்க தான் பார்க்குறேன், அவங்களுக்காக ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இந்த சித்தா ஸ்காலர் சேனல் வியூவர்ஸ்க்கும் இந்த 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்து தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண டாக்டர் மெரிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் ஹோமியோபதி பத்தி சொல்றதுக்காக என்ன செலக்ட் பண்ணதுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா உணர்றேன். இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சார் என்ன கேட்டாருன்னா, ஹோமியோபதினா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அது என் இந்தியன் இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்டார். இது ஒரு நல்ல கேள்வி, முதல் கேள்வியா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஹோமியோபதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஹோமியோபதி உருவாகிறது எங்கன்னா ஜெர்மனில தான் உருவாகுது. அந்த ஜெர்மனில டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அப்படின்றவர் தான் இதை உருவாக்குறாரு. அதாவது நம்ம இந்த ஹோமியோபதிக் சிஸ்டம் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல அதே இந்த இப்ப இருக்கிற மாடர்ன் சிஸ்டம் அப்போ அலோபதி சிஸ்டம் என்னன்னா மக்களை ரொம்ப ஹார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிளட் லெட்டிங், லீச் தெரப்பி, அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி மக்களை ஹார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருமே ஒரு அலோபதி டாக்டர் தான். அவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி மக்களை ஹார்ம் பண்றாங்க, ஆல்ரெடி அவங்க நோயில கஷ்டப்படுறாங்க, அப்ப அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்துறது நியாயமே இல்லை. அப்போ அவங்கள நல்லபடியா கியூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல அவர் ஸ்டார்ட் பண்ண சிஸ்டம் தான் ஹோமியோபதி சிஸ்டம். அது அப்படியே இப்போ ஹோமியோபதி ஒரு 200 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 200 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அது இந்தியாக்குள்ள வந்துட்டு அதை மக்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணனால அதை ஆயுஷ் சிஸ்டம் கீழே கொண்டு வராங்க. அப்போ ஆயுஷ் சிஸ்டம் கீழே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி எல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஹோமியோபதி வச்சிடறாங்க. ஆனா இந்த மற்ற சிஸ்டம் எல்லாம் இந்தியாவிலே ஆரிஜின் ஆனதுனால இந்தியன் சிஸ்டம் சொல்றாங்க. அண்ட் ஹோமியோபதி ஏன்னு சொல்றாங்கன்னா, இது ஆரிஜின் ஜெர்மனில இருந்தாலும் இப்போ இந்தியாவில் இருக்க மக்களால பரவலா பயன்படுத்தப்படுறதுனால ஆயுஷ் சிஸ்டம் கீழே கொண்டு இன்க்ளூட் பண்ணிட்டு இந்தியன் சிஸ்டம் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆரிஜின் ஜெர்மனில இருக்க காரணத்தினால அதை அண்ட் அப்படின்னு போட்டு சேர்த்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியாவில தான் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் சிஸ்டமா இருக்கு. மக்களால நிறைய ப்ரிஃபர் பண்ணப்படுது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அலோபதிக்கு அடுத்து செகண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா ஹோமியோபதி ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே டாக்டர். இப்போது லாங்குவேஜ் சம்மந்தமாக ஹோமியோபதிக் எஜுகேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆயுர்வேதனா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், சித்தானா அடிஷ்னலாக இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஹோமியோபதிக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜஸ் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சிருக்கணுமா? அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, நம்ம சப்ஜெக்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு சின்ன புரிதல் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய ஸ்காலர்ஸ்க்கு எளிமையாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ்க்கும் எளிமையாக புரியும் அப்படின்ற கருத்தை இந்த சமயத்தில் தெரிவிக்கிறேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டினும் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார். அதாவது இப்போ நீங்கள் லாங்குவேஜ் பற்றி கேட்குறீங்க. ஏதோ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுஷ் சிஸ்டம்ஸ் கீழே நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தாக்கெல்லாம் தமிழ் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, ஆயுர்வேதாக்கு சான்ஸ்கிரிட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் நம்ம ஹோமியோபதிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தரல. அதாவது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நீங்க ஹோமியோபதி படிக்கிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் தான். ஓகேங்களா? அப்போ ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம இந்த ஹோமியோபதி சிஸ்டம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் மூலமா தான் நமக்கு சொல்லி தராங்க. அதனால ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நம்ம ஈஸியா ஹோமியோபதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நான் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் சார், ஒரு ஹிந்தி மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன், அப்ப என்னால கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா கத்துக்கலாம். ஏன்னு கேட்டாச்சுன்னா,
அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் வந்திருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு காலேஜ்னா தமிழ்நாடு ஸ்டாஃபா இருப்பாங்க, அவங்க தமிழ்லயும் கத்து தருவாங்க. ஆனா அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஜஸ்ட் அவங்க அதை படிச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்கா இங்கிலீஷ் புரிஞ்சாலே நீங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதோ லாங்குவேஜ் வந்து ஏர்லியரா கத்துக்கணும் இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லி வந்து கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவே வந்து ஒரு ஹோமியோபதி எடுக்கிறதுக்கான ஒரு பிளஸ் பாயிண்டா அமையுது. அதான் டாக்டர், நம்மளுடைய எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு சிலபஸ்ல லாங்குவேஜஸ் இப்போ அதர் கண்ட்ரில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ் சொல்றாங்க. நம்ம லாங்குவேஜ் எதுவும் வேரியேஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்கறேன். ஓகே, அதாவது இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு ஜெர்மன் டாக்டர் தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஆக்சுவலி எப்படின்னா இந்த ஃபவுண்டர் டாக்டர் சாமுவல் ஹனிமனுக்கு வந்து ஒரு 12 லாங்குவேஜ் வந்து தெரியும். இங்கிலீஷு, லாட்டினு, கிரீக்கு, அந்த மாதிரி ஒரு 12 லாங்குவேஜ் வந்து தெரியும். அதனால அவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ்ல. அதனால வந்து எப்படின்னா அந்த லிட்ரேச்சர் எல்லாமே வந்து ஜெர்மனில இருக்கு, அதே வந்து நிறைய வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஹோமியோபதி வந்து ஸ்டார்ட் ஆகி ஆரிஜினேட் ஆகி டெவலப் பண்ண டைம்ல அதை அடாப்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க, இந்த இங்கிலாந்து, அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் வந்து ஹோமியோபதி வந்து ரொம்ப வேகமா வந்து பரவுச்சு அந்த டைம்ல. அதனால வந்து நிறைய பிலாசபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அந்த பிலாசபிஸை. அதனால நமக்கு வந்து இப்போ வர அந்த பிலாசபிஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதனால வந்து நம்ம படிக்கிறதும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லிங்க் லாங்குவேஜ் அப்படின்றதுனால இங்கிலீஷே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜெர்மனி படிச்சா ஜெர்மனிலேயும் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல வந்து சோர்ஸ் புக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் சார், ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தமிழ் மீடியத்துலேருந்து வராங்க அண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வராங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக தமிழில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? தமிழ் தானா அல்லது ஒன்லி இங்கிலீஷா? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அதுவும் இங்கிலீஷ் மீடியம் தான் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? அதை பற்றி ஒரு புரிதல் கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். இல்ல சார், தமிழ்ல எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. இங்கிலீஷ் தான் வந்து ஒரே சோர்ஸ் சார். நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சு கத்துக்கணும். தமிழ் மீடியத்துல இருந்து வந்தாலும் சரி, மற்ற அதர் மீடியத்துல வந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து அவங்க எல்லாம் சொல்லி தந்துருவாங்க. அந்த ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும் இதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கிலீஷ்ல வந்து படிக்கிறது அப்படியே போக போக வந்து நமக்கே வந்து புரிஞ்சிடும். எங்க காலேஜ்லயும் வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து போக போக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃப்ளோல வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். டாக்டர், அடுத்து எல்லா பேரண்ட்ஸும் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, நேஷனல் இன்ஸ்டியூட்ல எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்கன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க டாக்டர். அதாச்சு இப்போ வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் பத்தி நீங்க கேக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து கேரியரா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஹோமியோபதி எடுத்து ஹோமியோபதி சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எம்டி வந்து படிக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹோமியோபதி எம்டி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் கேரியரா. எம்டி சூஸ் பண்ணி அது வந்து ஒரு 3 இயர்ஸ் டியூரேஷன். அந்த 3 இயர்ஸ் வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா போய் ஜாயின் பண்ணலாம். பிரைவேட் இன்ஸ்டியூஷன்லயோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லயோ. அப்போ வந்து நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணா இன்டர்வியூ அட்டன் பண்ணி சேர்ற மாதிரி இருக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல. இதே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல சேரணும்னா அதுக்குன்னு சொல்லி எக்ஸாம் இருக்கும், ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஜாப் கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா மெடிக்கல் ஆஃபீஸரா போய் ஜாயின் பண்ணலாம். அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு காலேஜ்லயும் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. பேஷண்ட்ஸ் வந்து பாக்குறது, அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்போ நீங்க வந்து இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன், அதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் நீங்க மெடிக்கல் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணணும்னா ஒரு இன்டர்வியூஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வியூஸ் வந்து கிளியர் பண்ண போதும். நெக்ஸ்ட் இதே வந்து நீங்க கவர்மெண்ட்ல எம்ஓவா சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போடுவாங்க நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி டாப் ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களால வந்து கவர்மெண்ட் எம்ஓவா சேர முடியும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்தது நீங்க வந்து ஆல் இந்தியா லெவல்ல போகணும்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல எம்ஓ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து பிரைவேட்டா வந்து பிராக்டிஷனரா வந்து போகலாம். எப்படி சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க வந்து ஓனா ஒரு கிளினிக் செட்டப் வந்து பண்ணிட்டு அந்த கிளினிக்ல நீங்க உங்களால வந்து ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா?
இது வந்து தேர்ட் ஆப்ஷன், பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹோமியோபதி வந்து நல்லா பிடிச்சிருக்கு, இந்த சிஸ்டம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், இன்னும் இந்த சிஸ்டம் நான் வந்து கோ த்ரூ பண்ணணும், நிறைய வந்து புதுசா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ரிசர்ச் ஃபெலோஷிப்னா எப்படின்னா, ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பா ஜாயின் பண்ணலாம். இதே வந்து நீங்க வந்து அந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பா ஜாயின் பண்ணலாம். அதாவது ரிசர்ச்ல ஆர்வம் உள்ள மாணவர்கள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜாயின் பண்ணலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியாலே வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு சார். அதாவது NIH கல்கட்டா, NIH லக்னோ, அப்புறமேட்டு டெல்லியில வந்து ஒரு பிளேஸ் இருக்கு நரேலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ், அப்புறம் ஷில்லாங்ல ஒரு காலேஜ் இருக்கு, அப்புறமேட்டு இங்க கேரளால கோட்டயம்ல வந்து ஒரு காலேஜ் இருக்கு சார் மென்டல் ஹெல்த் ரிசர்ச்ல. இந்த மாதிரி இருக்கிற மெயினான நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு நாங்க வந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து நீங்க போயிட்டு நேர்ல போய் பண்ற மாதிரி இருக்கும். நேர்ல போய் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க அங்கேயே வந்து உங்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க, நல்ல சேலரியோட வேலைக்கு வச்சுக்குவாங்க. அங்கேயே நீங்க இருந்து ஹோமியோபதி ரிலேட்டடா ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம். அதை வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அல்லாம இன்னும் நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அப்ராட் போயிட்டு அங்க போயிட்டு கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சேம் சிஸ்டம். இதெல்லாம் வந்து மெயினான கெரியர் ஆப்ஷன்ஸா வந்து அமையுது சார் ஹோமியோபதி ரிலேட்டடா. டாக்டர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கால்ஃபர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எத்தனை சதவிகிதம் ஹோமியோபதிக்கு வந்து கொடுக்குறாங்க? இப்போ நார்மலாக 2021 ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, 2024 கால்ஃபர் பண்ணாங்க. ஹோமியோபதிக்கு எத்தனை பர்சன்டேஜ் சீட்டு கொடுத்தாங்க? ஏன்னா இதை வச்சு தான் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறவங்க முடிவு பண்ண முடியும். ஹவு many போஸ்ட் இன் கவர்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் என்ன மாதிரியான புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? அதாவது நீங்க வந்து ஒரு ஹோமியோபத்தா வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து அலாட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதாச்சு ஓகே ஓகே சார். ஓகே, அதாச்சு இந்த கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க கேட்கும்போது என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஜாப் வந்து ஆல்ரெடி வந்து யாராச்சும் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்களா சார்? நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்பேரபிளி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதாச்சும் எப்படின்னா வந்து ஒரு லாஸ்டா வந்து 2021 வந்து ஒரு கால்ஃபர் பண்ணாங்க சார், நம்ம டிஎன்ல இருந்து மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து 2020 நோட்டிபிகேஷன் விட்டு 2021 எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து இப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. மெடிக்கல் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிளேசஸ்ல வந்து அதாவது மொத்தம் இருக்கிற சீட்ஸ்ல வந்து ஹோமியோபதிக்கு வந்து கொஞ்சமா தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப அதுல வந்து நம்ம வந்து வெரி காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, சீட்ஸ் வந்து லெஸ்ஸா தான் அலாட் பண்ணிருக்காங்க சார் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. ஆனா வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு சார். ஓகே எஸ் சார். சார் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மியா தான் வந்து அலாட் பண்றாங்க. அதனால வந்து யாரும் வந்து மனம் தளரானா, நம்ம வந்து பிரைவேட் ப்ராக்டிஸ்லயே வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளால பண்ண முடியும். கவர்மெண்ட்ல தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் கோச்சிங் எல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்ல போக. டாக்டர் அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இப்போ நம்ம பிஎஸ்எம்எஸ் இதெல்லாம் படிக்கிறப்போ, பிஹெச்எம்எஸ் படிக்கிறப்போ பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் ஹோமியோபதின்னு இருக்கு. நம்ம முடித்த பிறகு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செய்ய முடியுமா? அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்மளுடைய ஸ்காலர்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய சர்ஜரின்னு வரதுனால அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு ஐடியாவை ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். அதாவது மெடிசன் படிக்க வர எல்லாருக்குமே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து கண்டிப்பா இருக்கும். நான் உட்பட எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசை வந்து கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம கோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு இருக்கும். அது பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரி ஓகே நம்மளும் வந்து படிச்சு முடிக்கிறோம் சர்ஜரி பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹோமியோபதி சிஸ்டம் அப்படின்றது வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நோயெல்லாம் அவதிப்பட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து இன்னும் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, சுலபமான முறையில அவனுக்கு வந்து நோயை குணப்படுத்தி அவனை அனுப்பணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல கண்டுபிடிச்சதான் ஹோமியோபதி சிஸ்டம். அப்போ நம்ம சிஸ்டமுடைய நோக்கமே பேஷண்ட் வந்து எந்த விதத்தையும் காயப்படுத்தக்கூடாது, ஊசி போடுறதோ இல்ல சர்ஜரி அறுத்து எடுக்கிறதோ கட் பண்றதோ எரிச்சு எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் வந்து இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. அதனால நமக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்படி உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, நம்ம மெடிசின் வந்து சர்ஜரியே இல்லாம நோயை வந்து குணப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து இப்போ இந்த கேல் ஸ்டோன்ஸ் வருது, அப்புறமேட்டு வந்து ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருதுங்களா?
அப்புறம் பிசிஓடி அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்க அலோபதியில போறீங்க என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணி எடுக்கணும், வெட்டி எடுக்கணும், லேசர் தெரப்பணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் மெடிசின் வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி அறுவை சிகிச்சை எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு வந்து சுலபமான முறையில அவங்களுக்கு கியூர் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து என்ன வந்து எதிர்பார்ப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாம மருந்து மாத்திரையிலே சரி பண்ண பாருங்க டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, சர்ஜரி பண்ணலாமா, வாய்ப்பு இருக்கா கேக்குறீங்க. ஆனா வந்து நமக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அவசியமே இல்லை. சர்ஜரி பண்றதை விட காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி பண்றதை விட ஈஸியான மெடிசன் கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். அதனால நமக்கு சர்ஜரி தேவை கிடையாது. இன் அடிஷன் டு தட் நமக்கு வந்து சர்ஜரி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு கோர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம கரிக்குலம்ல வந்து சர்ஜரின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதை வந்து நம்ம கண்டிப்பா படிச்சு தீருவோம். அப்போ வந்து எதனால அதை படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்ம சர்ஜரியை வந்து படிச்சு தெளிவா புரிஞ்சு உள்வாங்கினா மட்டும்தான் எந்தெந்த டிசீசஸ் எல்லாம் வந்து சர்ஜிக்கல் கண்டிஷன், எந்தெந்த டிசீஸ்லாம் நான் சர்ஜிக்கல் கண்டிஷன் நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியும். அப்போ நம்ம பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க, இவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் கண்டிஷன் வந்திருக்கு, இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க இவங்களுக்கு நான் சர்ஜிக்கல் கண்டிஷன் வந்து நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ ஒன்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இப்படி ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ஜிக்கல் கண்டிஷனையே வந்து நம்ம மெடிசன் வச்சு கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணுவோம். அனலைசிஸ் பண்ணிட்டு நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட் கியூர் பண்ணி அமைச்சிருக்கோம். அப்படி நம்மளால பண்ண முடியாது, சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதை வந்து அலோபதிக் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணி விட்டுருவோம் சார். இதனாலதான் வந்து ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு இருக்கு, ஃபார் டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் த சர்ஜிக்கல் டிசீசஸ் அண்ட் நான் சர்ஜிக்கல் டிசீசஸ். நமக்கு அந்த நாலேஜ் வேணும் இல்லையா, அதனால சர்ஜரின்னு போட்டு சொல்லி தராங்க. ஆனா நமக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால சர்ஜரி பண்ணதுக்கு நமக்கு பர்மிஷன் இல்லை சார். கண்டிப்பா டாக்டர். நீங்க சொல்றது உண்மையிலேயே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது சித்தாலயும் சரி, ஆயுர்வேதாலயும் சரி, மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. ஈவன் ஒரு கட் வூண்ட் இருக்கு, கையில ஒரு கட் வூண்ட் வந்துருச்சு, ஒரு ஆப்சஸ் இருக்கு, ஒரு லிப்போமா இருக்கு, அதை கட் பண்ணி எக்ஸிஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் மைனர் சர்ஜிக்கல் வரும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வூண்ட் இருக்கு, டயபெட்டிக் அல்சர் இருக்கு, க்ளீன் பண்ணுறோம், ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் வரும். ஸோ இதெல்லாமே தாராளமாக நம்ம பண்ணலாம். மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ண முடியாது. சரி, இது இருக்கட்டும் டாக்டர். அடுத்து இன்னொரு மேஜரான டவுட்டு. இப்போ நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுறப்போ ஒரு காலேஜ் எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம ஒரு பீயிங் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த சமயத்தில் இருக்கிறப்போ ஒரு காலேஜுக்கு இந்த கிரைட்டீரியா இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பார்வை எப்படின்றது உங்களோட மத்தியில் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இப்போ நிறைய சமயத்தில் என்னென்னா, நல்ல பிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் நல்ல காலேஜ்னு சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. பேரண்ட்ஸே வந்து நல்ல பெரிய பெரிய இதாக இருக்குது. ஒரு சிலவங்க வந்து என்னென்னா, கேஸ் இருந்தாலே இப்போ சின்ன காலேஜாக இருக்குது அப்படின்னு ஒரு சில அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு காலேஜ் சூஸிங்க்கான ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் அதை ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டாக்டர், உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஓகே சார். இப்போ வந்து என்ன பொறுத்தளவில் நீங்க வந்து பிஃபோர் ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயம்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நமக்கு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பேஷண்ட்ஸோடைய இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோவோட ரேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா இப்போ நம்ம படிக்க போறதே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து குணப்படுத்துறதா நம்ம படிக்க போறோம். அப்போ ஆப்வியஸா வந்து நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து சேர போறோம்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் வெளியே போறாங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நடக்குது, ஐபியில் எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கணக்குல எடுத்துக்கணும் சார். ஜஸ்ட் நம்ம ஓபியில போய் என்கொயரி பண்ணாலே தெரியும். ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒரு ஓபியில போயிட்டு, இப்போ நீங்க ஒரு காலேஜ் சேர போறீங்கன்னா ஓபியில போயிட்டு ஓபியில உங்க பேர் கொடுத்து ஒரு என்ட்ரி போட்டாலே போதும், அதுலயே தெரிஞ்சிடும் எத்தனாவது ஓபி என்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல அந்த டைம்ல. புரிஞ்சுங்களா? அப்போ அதுலயே வந்து தெரிஞ்சு எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க, எத்தனை பேஷண்ட் போயிருக்காங்க சொல்லி. இப்போ ஒரு 63 தொடர்பு போட்டா 62 பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி தெரிஞ்சிடும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான சில ட்ரிக்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. மேல வந்து ஜஸ்ட் போகலாம், போயிட்டு ஐபிஎல் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உட்காரும் போது நமக்கு தெரியும் அங்க இருக்க பேஷண்ட் ஹேண்ட்லிங் எப்படி அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அந்த பேஷண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ரேட் வந்து தெரியும் சார். இது வந்து மெயினா வந்து கன்சிடர் பண்ணணும் சார் ஒரு காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேர்றது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா வந்து ஃபார் மோர் பெட்டர். ஏன்னு கேட்டாச்சுன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கம்பேரபிளி ஃபீஸ் வந்து கம்மி சார் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட. அப்போ நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுதான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து பேஷண்ட்ஸ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ரேட்டு, அங்க இருக்க ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொசீஜர்ஸ், அங்க இருக்க லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கான்னு ஜஸ்ட் நம்ம வந்து என்கொயரி பண்ணா இன்னொன்று வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு சார் இந்தியா லெவல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ஐஎஸ் கல்கட்டா இருக்குங்களா,
லக்னோ இருக்கு, டெல்லி இருக்கு, அப்புறம் ஷில்லாங் இருக்கு, இங்க கோட்டயம்ல ஒன்று இருக்கு. அப்படிப்பட்ட நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணுதான் இருக்கு சார், கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் திருமங்கலம். அங்க வந்து 63 சீட்ஸ் வந்து ஒரு வருஷமும் வந்து அலாட் பண்றாங்க. அந்த 63 சீட்ஸ் வந்து கம்மி தான். ஆனா வந்து கேரளால வந்து நிறைய இருக்கு. கேரளால வந்து திருவனந்தபுரத்துல ஒரு காலேஜ் இருக்கு, கேலிக்கட்ல ஒரு காலேஜ் இருக்கு, அப்புறமேட்டு வந்து 2 இந்த காலேஜ் இருக்கு சார், அதாவது எய்டட் காலேஜ் 2 இருக்கு. மொத்தம் 4 காலேஜ் இருக்கு சார். ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க போகும்போது மொத்தத்துல சீட் வந்து 15% தான் தருவாங்க ஆல் இந்தியா கோட்டால. அப்போ வந்து கம்பேரபிளி சீட்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போ கொஞ்சம் பேர் தான் அங்க போய் சேர முடியும். அந்த மாதிரி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா நிறைய காலேஜஸ் இருக்கு. வெஸ்ட் பெங்கால், அப்புறமேட்டு டெல்லி, அப்புறமேட்டு வேற என்ன இருக்கு, மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. நம்ம வந்து இந்தியா லெவல்ல வந்து நிறைய மார்க் நீட்ல வந்து ஸ்கோர் பண்ணோம்னா நம்மளால வந்து அந்த காலேஜஸ்லயும் போய் சேர முடியும். இப்போ இன்கேஸ் வந்து உங்க நீட் ஸ்கோர் வந்து ஹையா இருக்கு, உங்களுக்கு வந்து ஹோமியோ தான் எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுலயும் NIH வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், அடுத்து உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ்லாம் சேரணும் அப்படின்னு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அந்த பேஷன்ஸ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ரேட்டை வச்சு நீங்க வந்து முடிவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் சார். ஸோ டெஃபினட்டாக தேங்க்யூ டாக்டர். நீங்கள் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஃபைனல் இயர் மெடிக்கோவா இவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறது, இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக புரிந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் முதல்ல. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது கேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே அதில் தான் இருக்க போகுது. அதனால் கேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கேஸ் இருக்கிற காலேஜ் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நல்லது. ஒரு முறை இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது, ரீச் அவுட் பண்ணுங்கள். ரீச் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதையும் கண்டிப்பாக மறந்துடவே கூடாது. அண்ட் டாக்டர், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காலேஜ் சூஸிங்லாம் பண்ணிட்டுறோம். இந்த சமயத்தில் பேசிக்காக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கும் இல்லையா? அண்டு கோர்ஸ் ஜாயின் பண்ண பிறகு உங்களோட மனநிலை, என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டோமே, அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கா? இல்லை அந்த மனநிலை அப்படின்றது எப்படி அது மேம்பட்டுச்சு? அல்லது உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுற்றும் சரௌண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு? ப்ராக்டிசஸ் வெளியே டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆச்சா? இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவிட்டி உங்களை சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸே பேசும்போது, சார் என்ன சார் நான் இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். அதாவது நான் வந்து எதுக்காக மெடிசன் ப்ரொஃபஷன் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் எய்ம் வந்து எனக்கு என்னன்னா ஒரு கியூர் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை சார். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணி அவங்க வந்து நோயில இருப்பாங்க, அவங்களை வந்து ட்ரீட் பண்ணி அவங்களை வந்து நோயில இருந்து குணப்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய முக்கிய வந்து ஒரு நோக்கம், ஆசை, என்ன வேணா சொல்லலாம் சார். அப்போ நான் வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்காக வந்து நீட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன். நீட் எக்ஸாம்ல வந்து ரிசல்ட்ஸும் வந்துச்சு. MBBS வந்து என்னால் சேர முடியாமல் போயிடுச்சு சார். அப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நான் ஆயுஷ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஹோமியோபதியில போய் ஜாயின் பண்ணேன். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் ஆஃப்டர் கேட்டிருந்தீங்க. பிஃபோரா நான் சொல்லணும்னா எனக்கு வந்து ஹோமியோபதினா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இருக்கு, ஆயுஷ் கீழே இருக்கு, அதுவும் வந்து டாக்டர் கோர்ஸ் தான் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. நான் வந்து ஆஃப்டர் ஜாயினிங் த இன்ஸ்டிடியூஷன் அப்புறம் தான் வந்து எனக்கே வந்து புரிய வந்துச்சு ஹோமியோபதினா என்ன அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. பிஃபோரா வந்து எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் எய்ம் வந்து கியூர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு, MBBS சேரணும் அப்படின்னு இருந்துச்சு. என்னால MBBS சேர முடியல. சரி நான் இங்க சேர்ந்துட்டேன். சரி இங்க சேர்ந்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம கியூரை நிகழ்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருந்தேன். அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிஸ்டம் பத்தி நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி நானே வந்து உட்காந்து படிச்சு கோத்ரூ பண்ணி சிஸ்டம் பத்தி கிளியரா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயமே எனக்கு புரிய வந்துச்சு. நான் வந்து அங்க MBBS சேர்றதை விட இங்க சேர்ந்ததுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு புரிஞ்சுச்சு. நான் வந்து எதையும் வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசல, என்னோட கருத்து தான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, நான் அங்க சேர்றதை விட இங்க சேர்ந்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டா வந்து நான் வந்து கன்சிடர் பண்றேன் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிஸ்டம் விட இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியான முறையில ஹார்ம் படுத்தாம கியூர் பண்றது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு சார். அப்புறம் வந்து ஆஃப்டர் ஜாயினிங் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து வந்துச்சுன்னா, ஓகே நம்ம வந்து கரெக்டான சிஸ்டம்குள்ளதான் வந்து என்டர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிஸ்டம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்குள்ள நிறைய டவுட்ஸ் தான் வந்துச்சு. அதை வந்து நானே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அந்த கிளாரிஃபை பண்ணி இப்போ ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில இருந்து இருக்கேன் சார். இப்போ வந்து சிஸ்டம் பத்தி எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துருச்சு.
இனி வந்து படிச்சு முடிச்சு இறங்கிட்டு என்னால வந்து பேஷண்ட்ஸை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்திருக்கு சார். சுந்தர், ஆக்சுவலா சீனியர்ஸோட பழக்கவழக்கங்கள், சீனியர்ஸோட அந்த எஜுகேஷன் ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஈவன் நாங்கலாம் வந்து படிக்கிறப்போ, சீனியர்ஸ் தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ்ல அவ்ளோ விஷயங்கள கத்துக் குடுத்தது சீனியர்ஸா தான் இருப்பாங்க. இப்போ நாங்க ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மெடிசின் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இருப்பாங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு உள்ள சயின்ஸ் அப்டேட் பண்ணிட்டு படிச்சுட்டே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நல்லா விளையாட்டுலயே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய சீனியர்ஸ் இருப்பாங்க. இப்படி பல்வேறு வகையான சீனியர்ஸை வந்து நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு சிலவங்க இப்போவே படிக்கிற சமயத்திலே சார் ப்ராக்டிஸ் சார் உங்க கற்றுக்கக்கூடிய வாய்ஸ் இன்னொரு பிரேக் டாக்டர்ஸோட ஆகுது சார். போய் கற்றுக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நபர்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கேக்குது சார். இந்த மாதிரி கேக்குது சார். எஸ், நீங்க ஆமாம். கேட்ட கொஸ்டின் 1 செகண்ட் கேட்க சொல்ல முடியுமா சார்? இந்த மாதிரியான சூழ்நிலையில் சீனியர்ஸோட பயன், சீனியர்ஸோட உதவி அப்படின்றது உங்களுக்கு எப்படி சொல்லுங்க இருந்துச்சு? சொல்லுங்க அவங்களோட சார். ஹெல்ப் அப்படின்றது உங்களோட அந்த படிக்கும் சமயத்திலயும் சரி, இல்லை ஹாஸ்டல் சமயத்திலயும் சரி, அல்லது நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, அல்லது வேறு ஏதாவது டாக்டர்ஸை பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ம். கட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத ஓகே. சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் நம்ம இப்போ பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ, சார் என்னோட ஜூனியர்ஸ்லாம் என்கிட்ட சார் பேசவே மாட்டேன்றாங்க, எதுக்கு காண்டாக்டில் இருக்கிறாங்கன்னே தெரியல, ஒரு 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 ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை ஓகே. பாளையங்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கிற இன்டர்ன்ஷிப் ஃபைனல்ஸ் சொல்லக்கூடியதை நிறையா பார்க்குறேன். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதாவது நம்ம சீனியர்ஸோட நம்ம வந்து காலேஜ் டைம்ல வந்து நல்லா பழகியிருப்போம். பழகி முடிச்சுட்டு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே வந்து அவங்க இறங்கி கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போதே அவங்க கூட வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா, அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு இறங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன கிரைசிஸ் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையுது, அமையலைன்னா அவங்க வந்து அதை எப்படி வந்து அமைச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கேதர் பண்ண முடியும் சார். இப்போ நம்ம வந்து அஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கும் போதே வந்து நம்ம சீனியர்ஸ் கூட ஒரு ராப்போர்ட் வந்து பில்ட் பண்ணணும் சார். அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஒன்ஸ் அவங்க இறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க சார். அதை வச்சு நம்ம இறங்கினோடனே அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் படாம நம்ம தப்பிச்சு நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து செட்டில் பண்றதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். அதாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்த சிஸ்டம் வந்து நம்ம தனியா வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த சிஸ்டம்ல எதுனாலும் இப்போ வந்து நம்ம தனியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நம்ம தனியா தான் இருப்போம். நம்ம சீனியர்ஸ் கூடயும் நம்ம ஜூனியர்ஸ் கூடயும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளால வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கியூர் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம சீனியர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஜூனியர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா, என்னாலேயே வந்து மொத்தமா அந்த பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணிடணும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு சீனியரோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து சேம் கம்ப்ளைண்ட் வந்து சேம் பேஷண்ட்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் பேஷண்ட் வந்து பார்த்துருக்கலாம். அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து பேஷண்ட் வந்து வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஜூனியர் வந்து அந்த சைடு போவாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. 5 வருஷம் கோர்ஸ்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும், அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு நம்ம ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கும் நம்ம நாலேஜ் வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்கும்போது அந்த நாலேஜ் வந்து டபுள் த அமௌண்ட் தான் நம்ம மைண்ட்ல ஆகும். அப்போ அந்த ஒரு விஷயம் பிளஸ் ஜூனியருக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். அவங்க வந்து நம்மளால எல்லாத்தையும் புக்ஸ் ரெஃபர் பண்ண முடியாது. அப்போ அவங்க புக்ஸ் ரெஃபர் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ சீனியர்ஸ் வந்து பேஷண்ட் பார்த்துருக்காங்க, இப்போ லைவா வந்து கிளினிக்ல இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்றது மூலமா நம்மளால வந்து ஈஸியா வந்து கியூரை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். அதனாலயே வந்து நம்ம சீனியர்ஸோட ஹெல்ப் வந்து நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. நமக்கு யார் கூட கம்ஃபர்டபுளா இருக்கோ, இப்போ நம்ம சீனியர்ஸ் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா நமக்கு ஒரு 2-3 பேர் இல்ல ஒரு 7-8 பேர் கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ அவங்க கூட ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி ஃபார்ம் பண்றது மூலமா நமக்கான கியூரை வந்து நம்மளால ஈஸியா நிகழ்த்த முடியும். நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப் வந்து நம்மளால ஈஸியா ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா அமையும்னு நினைக்கிறேன் சார்.